எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல. பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விசிறம்மா, தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல? எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கரெக்டுங்க. கண்ணாடி கழட்டிட்டு 10 வருஷம் ஏறி போச்சு. பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்க அப்பா பேரு வாட்டி சொல்லுங்க. ஐயும் பெட்டை அறிவுடைய நம்பி கலிய பெருமாள். செத்தேன், செத்தேன், நான் செத்தேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. பாத்துமா பாத்துமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாருன்னு நீ கவலைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அடிச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்கு ஆகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல உடைக்க வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இத சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதான் சார் என் தங்கச்சி உமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசாயர். பெரியவங்களை பார்த்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படிப்பு நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன இப்போ? பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே 10 மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரனை. பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாதான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளையை பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையா அம்மா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ உழைப்பமா இருப்பா, இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது? சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோறு போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில 10 வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு. ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அன்னையில இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்ல என்னால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஏம்மா, மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காந்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்களுக்கு தமிழ் விட்ட ஒரு பாஷையே தெரியாது. சார், லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது. மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா, வரேன். சந்திரன், அடிக்கடி வரேன். அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமம்மா, இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Pleasure is mine. என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மெட்ராஸ் வந்திருந்த போது 1-2 இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கீழ வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். இல்லைன்னா கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும்.
உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு என்ன காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கிருக்கீங்க? உச்சி பசங்களுக்கு 1.5 வயசு பொண்ணு தான் ஆடுவா. ஜீரத் அம்மன்னா முப்பாத்தமா கோச்சுக்கு வாடா. ஒரு ரீட்டா ராயப்பேட்டைக்கு போ. குச்சி 15 பைசா ஆளப்பாரு. ஸ்ரீதேவி ட்ரை பண்றது. மூஞ்ச ஸ்ரீதேவி கேக்குதா? மூதே. சரி அதெல்லாம் விடுங்கப்பா. சந்திரா நீ ஒரு பாட்டு பாட. சிவாஜி பாட்டு பாடுறது. உமா, அடடே, அம்மா என்ன எவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கதான் வந்தேன். இந்த என்னம்மா? புடவை எதுக்குமா? கட்டிக்கிட்டான். இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும். பீரோவை திறந்து பார்த்தேன், எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது. சரி புதுசா ஒண்ணு வாங்கலாம்னு கடைக்கு போனேன். அங்க இந்த புடவைய பார்த்தேன். என்னமோ உன் ஞாபகம் வந்தது, வாங்கிட்டேன். எதுக்குமா வீண் செலவு? வீண் செலவா? லட்ச லட்சமா பணம் இருக்கு. அம்மாவை கூப்பிட யாரும் இல்ல. ஆனா நீ என்ன எத்தனை தடவை வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டுருப்ப. உனக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? பத்துமா? கொஞ்சம் இருங்க, காஃபி சாப்பிட போன விட்டுடுவேனா? சரி கொடு. வேண்டாமா. ஏ நீயே கேட்டு நீயே வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாதவங்களுக்கு தான் காஃபி கொடுத்து கம்பல் பண்ணுவேன். சார் விஸ்கியா பிராண்டியா? நான் காந்தி. சார் விஸ்கியா பிராண்டியா? நான் காந்திடா. போடா. என்னங்க மிஸ்டர் எம்டி, இந்த நெக்லஸ் எங்க வாங்குனீங்க? மூர் மார்க்கெட். ஏண்டியம்மா ராஜி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார்? இல்லையே, தண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாத்தல் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையடி எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ? மாப்பிள பாத்துட்டியா? பார்த்தாச்சு. பார்த்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ளெல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? தி கிரேட் மீனாட்சி துரசுவாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, பொய், பொரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுட்டுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை, எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பார்த்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்ஸஸ் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. 2 பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு. நீங்களும் ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியேதான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க 2 பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கல் எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர். என்ன ஸ்ரீராம் இதுக்குள்ள கிளம்பிட்ட? ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே. ஏன் மிஸ்டர், இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்தத்தையும் முடிஞ்சானுங்க. சீட்டாட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். பழைய வச்சாட பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலிதான் போல இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். யார் பண்ணி? கட்ட பொம்மன். கிஸ்தி கட்ட வந்திருக்கியா? குடு. கிஸ்தி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய், இந்த நேரத்துல எங்கடா வந்த? வீட்டு குடிசைக்கு ஓலை மாத்தணும். ஏதாவது பணம் இருந்தா கூட. உன் வீட்டு கொடுத்த ஓலை மாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன்.
என்ன சார் என் இடத்துல வேற யாராச்சும் இருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டும். நான் ஓலமா தானே பணம் கேட்டேன். யாரா அவன்? போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செஞ்ச புண்ணியம். ஏய், ஏய், என்னடா என்னடா என்ன சார்? அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளவு அப்புறம் வேணும்? 100 ரூபாய்ச்சு வேணும். பெரிய குடிசை, நிறைய ஓலை தேவைப்படுது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? மீச மேல கழிச்சு சொல்லு. ஏண்டா படுவா, பிளாக்மெயிலா பண்ற? எவன்டா அவன் பூஜை வேலையில? கரடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஐயோ வல்லாளி. ஐயோ கிளம்ப வந்துட்டான் என்ன பண்றது என்ன பண்றது? டேய் எங்க அப்ப ஒளிஞ்சுக்கிறா? டேய் போங்கடா சீக்கிரம் போடா. அல்ல டேய் போடா. ஐயோ தூக்குடா ஐயோ தூக்குடா யா டேய் கேளடா போடா. சீக்கிரம் போடா ஒளிஞ்சு தொலைங்கடா. டேய் ஐயோ ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த நேரத்துல? சந்திர காலமே கிடையாது. ஐ அம் மிஸ் வெல்விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊருக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிருக்காங்க. என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க. 2 பேரும் கடுதா சார்? அது எப்படி? கபால கோயில் போயிருக்காங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணோம்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். சரி நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாய்க்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். டிரைவர், நீ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 பா 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 பா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 லா. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. லா 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 லா. லா 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 லா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு. ஹலோ, என்ன சத்தம்? வீட்டுல பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூனை புண்ணியே இருக்கு. அதுக்குன்னு இப்படியா? வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி. உமா, ஐயோ இது அம்மா. என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. எப்ப வந்தீங்க? அதுதான் முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? அடே மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்பதான் குளிச்சேன். ஓஹோ. அம்மா நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டா இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சந்தனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் வரேன் மிஸ்டர் ஸ்ரீராம். ராத்திரி வேளையில எங்கப்பா? சினிமா கல்யாணராமன் கமலஹாசன் டபுள் டோன் வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம். என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரைசாமி. அவ ரொம்ப சோஷியல்.
எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட் அவங்க. நீங்க வெளுப்புன்னா அவங்க மாநரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன். கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. வணக்கம் சார். பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்னு? சிம்மையானந்த என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஆ. உள்ளம் அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ. அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாற்றவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி a cheat but not a fool. முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ? நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நான் வரேன். அப்பா போயாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன், சார்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரைசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். சரோஜினி, சரோஜினி, சாப்பிட வரலையாமா? எனக்கு பசிக்கலப்பா. குட் நைட். நேர்லயே பாத்துட்டியா? இப்பவாவது புரிஞ்சுதா? குப்புறப்படுத்திக்கிட்டு குட் நைட்னு சொன்னா அதான் என்னன்னே புரியல. வயசு வந்த பொண்ணுர்த்தி இப்படி அர்த்தம் புரியாம நடந்துகிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா தெரியுமா? அம்மாடி, நீ சொல்றதுதான் எல்லாத்த விட புரியல. சரோஜினிக்கு வந்திருக்கிற வியாதி உடம்புல இல்ல, மனசுல. அதுக்கு பேரு காதல். செக் புக்ல சைன் பண்ணுங்க சார். செக் புக்ல சைன் பண்ணணும். என்னப்பா? செக் புக்ல சைன் பண்ணுங்க. உடம்பு சரியில்லையா சார்? இந்த வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம். நீ என்ன சொல்ற? வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா சார்? என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. சரியா படிக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, வேளா வேலைக்கு தூங்குறது இல்ல. டெலிவரி டைமா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. அதானே. கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளுன்னு நான் பயப்படுறேன். ஐயோ, இவ்வளவு வயசாச்சு, அதுவும் ஆம்பளை, நீயே காதல்னா இப்படி பயப்படுற? அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது? சாரி சார், அந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக் சார். இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளுங்கிற பயம் எனக்கு வந்திருக்கு. சார், நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்கள காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்களான்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லட்டா சார்? இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன். பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது. மியூசிக் கிளாஸ கூட நிறுத்த போறேன். உன் தம்பிய நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு. சார், தெரிதுப்புறம் தம்பியை வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் சார். பாட்டு டியூஷனை நிறுத்துறேன், பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன். ஏன்னா இனிமே அவளுக்கு பாடத்து மேலதான் கவனம் இருக்கணும். நீ என்ன பண்ற? டெய்லி நீ என் வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்குற. பொண்ணுங்களோட தனியா விடாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்பா பயப்படுற? நான் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீ வர்ற. பா. நோ நோ, இது அராஜகம். என்னோட பாட்டு கிளாஸ் நிறுத்த அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயக சோசியலிசம் வெறும் பேச்சுல மட்டும் இருந்தா போதாது. ராஜா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான். தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு. என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும். பாட்டை கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம். ஐயோ, பத்மா சுப்பிரமணியம் டான்சர், பாடகி இல்ல.
இதெல்லாம் எதுக்கு? இதுதான் என் முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன், இல்ல குற்றாலம் போறேன். எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு. வணக்கம் சார். பாப்பா, இவர்தான் மாஸ்டர். இனிமே உனக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கம்மா. இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. காந்திய கொன்னது கோட்சேன்னு சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தின்னு சொல்லக்கூடாது. ஐ அம் ரைட் சார்? புல்லரிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணியை நான் ஆரம்பிக்கிட்டா? டியூஷனா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மிஸ்டர் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பேரா இல்ல என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான். கர்மம். Take it easy. ஹலோ, இந்திரன் இருக்காரா? உள்ள வாங்க மிஸ் சரோஜினி. என் பேர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்திரன் தேடி வந்திருக்கீங்க. முகத்துல வேற அசிறு வழியுது. அண்ணன் வேற தூக்கத்துல உங்களை பத்தி பேத்துவாரு. என்ன பேத்துவாரு? சரோ பைத்தியம், என்ன நம்பி ஏமாந்து போறியா அப்படிம்பார். வாங்க மிஸ் சரோஜினி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சும்மா ரீல் விடுறீங்க? அண்ணன் பாடம் சொல்லி கொடுக்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பாவோட ஆர்டர். அவரை பார்க்காம கண்ணு பூத்து போச்சு. அதான் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து தரிசனம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. கரெக்டா? 100% கரெக்ட். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாமா? வித் பிளஷர். வாங்க, இருங்க காஃபி கொண்டுறேன். சரோஜினி இங்க எதுக்கு வந்தா? லவ் லெட்டர் கொடுக்க. லவ் லெட்டர் குடு குடு குடு. அது உனக்கு இல்ல, இந்திரனுக்கு. சும்மா குடுடா. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்திரனுக்கு தான் கொடுப்பேன். இந்தா, இந்திரன் வந்தாச்சு. லவ் லெட்டர் கொடுத்தாச்சு. சத்த சத்த. என்ன? அவ ஃப்ரெண்ட் வீட்டு அட்ரஸ் கொடுத்து நான் சாயந்தரம் மீட் பண்ண சொல்லிருக்கா. 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அவ வீட்டுல அவளுக்கே சென்னையில இருந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். 7 மணிக்கு மேல அவ ஃப்ரெண்ட் வீட்டுல அவளையே இந்த மாதிரி லவ் பண்ணணும். அதோட மூல இதரும் போல அவளுக்கு எல்லாம் காயத்து போயிடுவா. நான் சந்தி ஓடணும், முச்சந்தில சந்தை இன்னதான் மாறணும். ஐயோ பாவம், எப்படின்னு சமாளிக்க போற? ஒரு கையில கோந்து பாட்டில், ஒரு கையில மீச, ஒரு கையில சந்திரன் ட்ரெஸ், ஒரு கையில இந்த ட்ரெஸ். பைத்தியம் புடிச்சு நடு ரோட்ல ஜட்டியோட ஓட போற. means punctuality. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இந்தாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே உங்களை ஸ்பெஷலா கவனிக்க சொன்னாரு. 6 அமர உட்கார்ந்து சாப்பிடுங்க. இப்போ தேரவில்லைங்க. ஏன் எப்படி? ஓ, ஏன் அவசரம் உங்களுக்கு என்ன தெரியும்? சைட மட்டும் எடுத்துக்கிறேன். எங்க மிஸ் இவ்வளவு அவசரமா போறேன்? சிங்கிள் டீ குடிக்கிற 10 ரூபா கூட. டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் வேணுமா உனக்கு? ஸ்பெஷல் மசாலா மச்சான். எனக்கு இப்படி ஒரு எம்என் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச் பண்ணிட்டு வாடா. பேக்கி காப் பண்ணி தொலைக்காத, நான் இப்பவே வந்துடுறேன். I'm sorry, sir. ஹாஸ்பிடல்ல அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். அப்பா சீரியஸ் நீ இப்படி போனா உன்னை வந்து பாக்குறேன்.
சீரட் இருக்கா பழக்கம் குடிக்கிறது இல்லையா? சரி போயா. வாங்க மிஸ்டர் இந்திரன், நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதான். சரு மாடியில இருக்கா. சரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க மாதிரி சிநேகிதங்க இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலிக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். அதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுங்களேன். வா 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 வா, என்ன பரந்த மனப்பான்மை. குட். பை உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டாக்ஸ்லயா? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? சீ சீ சீ, பையா இல்ல, மரியாதை மரியாதை. ஓ. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தப்புன்னு இல்லையே? நம்ம அடி போலாமா? ஓ எஸ். தேங்க்யூ. இத பாருங்க, நான் சொல்றேன், இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நாம தினமும் சந்திக்கிறோம். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். திரும்ப தற்கொலை பண்ணிப்ப? தினமும் சந்திக்கிறோம். நான் தினம் சாகுறோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க. சரி. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா, 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 லா. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. தில்லு முள்ளு தில்லு முள்ளு 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 முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு 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 முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு. கூப்பிட்டீங்களா சார்? க்ளோஸ் தி டோர். கம் ஹியர். என்ன சார்? ஸ்கவுண்ட்ரல்னு சொன்ன வருத்தப்பட மாட்டியே? யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல். என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. சார் அவன் இப்போதான் உங்க வீட்டுக்கே போறது இல்லையா சார்? ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்கணும் சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டு மீது இருக்கிற பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயில பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க தான் கஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பாப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வராங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான்.